விவின் அப்படின்றது ஒரு பெயர் அப்படின்றீங்க. ஆனா அந்த விவின்ற பெயர நம்ம ஆங்கிலத்துல சுலபமா எழுதிடலாம். ஆனா தமிழ்ல எழுதுனா ஒரு முழுமை அடையாத மாரியே ஆமா. இருக்கும். இப்போ முழுமையடையாது. இது வந்து தமிழ் பேரா ஏத்துக்க முடியாதுல்ல சார்? அதான் இப்ப அந்த விவின் இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஆரம்ப எழுத்து வி வரும். இத வந்து எப்படிலாம் மாத்தலாம்ன்னு சொல்றேன். விவின் ஆதித்யன் ம். தமிழ் பேரு. விவின் ஆதித்யா ஸ்டைலிஷான பேரு. ம். இதுலயும் வடமொழி எழுத்து வரல. விவின் அதித். ஆதித்யாவையும் சுருக்கிடுறேன். அதித். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதே பொண் குழந்தைக்கு வியா அதித்தி. ம். இதுல வடமொழி எழுத்து கிடையாது. இது நார்மல் ஆனா பேரு. எழுதும் பொழுதும் ஒரு பெயர் மாதிரி இருக்கும். முழுசா கொண்டு வரும். அது நம்ம அப்படியே பழக பழக அந்த விஷயம் வந்துரும். யாரெல்லாம் இத வந்து எடுக்கலாம் அப்படின்னா, குறிப்பா என்ன சொல்றாங்க? "தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும்னு தானே சொல்றாங்க. ஸோ நம்ம தெற்கு தான் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயம். தெற்கு திசை அதுதான் நம்மளுடைய வரைபடத்திலேயே ம். தெற்கு திசை தான். தெக்குங்கிறது எந்த கிரகத்துக்கு வருதுன்னா, செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு தான் வருது. அது ம். குறிக்கிற திசையே செவ்வாய் தான். கிரகமே செவ்வாய் தான். செவ்வாய்னா 9ஆம் எண். ஒருவர் பிறந்த தேதி 9, 18, 27 தேதிகளில் பிறந்தாலோ, தேதி மாத வருட கூட்டு எண் 9 வந்தாலும், இதெல்லாம் வந்து இந்த தமிழ் பெயர்களுக்கு அவங்க முக்கியத்துவம் குடுக்கலாம்.